திமுகவின் பவள விழா இன்று நடைபெறும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது விழா நடைபெறும் அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். MCA மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க இருக்கும் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். நிகழ்வுகள் இனிதே தொடங்குகிறது. உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவரா நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டில் கொண்டாடப்படும் முப்பெரும் விழா இது. 1917 சர் பிட்டி தியாகராயர் டாக்டர் டி ஐயரால் அடுத்து 1925 தந்தை பெரியாரால் நிறுவப்பட்ட சுயமரியாதை இயக்கம், 1900 இயக்கமும் சேர்ந்து உருவான திராவிடர் கழகம், அதைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் உருவான திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க பெற்ற தினமும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பார்ப்போற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமும் இணைந்து கொண்டாடப்படும் ஆகச் சிறந்த ஜனநாயக இயக்க வரலாற்றில் மாபெரும் விழாவே முப்பெரும் விழா. அது மட்டுமன்று, கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்காவில் கொள்கை புரட்சியோடு கட்டமைக்கப்பட்ட கழகத்தின் பவள விழா கொண்டாட்டம் முப்பெரும் விழாவின் மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாய் ஒளிர்கிறது. பகுத்தறிவு சிந்தனையை சமூகத்தில் வித்திட்ட தந்தை பெரியாரின் கடமையை, சுயமரியாதை புரட்சியை அன்னை தமிழ்நிலத்தில் விளைவித்த பேரறிஞர் அண்ணாவின் கண்ணியத்தை சமத்துவம் சமூக நீதி குரலாய் உலகெங்கும் ஓங்கி ஒலித்த அஞ்சுகத்தாய் புதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் கட்டுப்பாட்டை, இவை மூன்றையும் ஒரு சேர நின்று கட்டி காத்து கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி, இதோ நம் கண் முன்னே தமிழினம் போற்றும் சரித்திர தலைவர், வான்புகழ் கொண்ட வரலாற்றின் நாயகர், 5 முறை நாடாண்ட அஞ்சுகச் செல்வர், ஐந்தமிழ் அறிஞர் ஐயன் கலைஞர் அவர்கள் உரையாற்றுகிறார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு.க.ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதையை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் புகழ் ஓங்குக திராவிடமாக. சீக்கிரமா அந்த நம்பர் பார்த்து வைங்க, அந்த நம்பர் பார்த்து வைங்க, அந்த நம்பர் படி வைங்க. நம்பர் அந்த 14 ஆண்டு வை கரெக்டா. அந்த ஏன் பதறாம வை, கரெக்டா வைங்க. ஏங்க இந்த நம்பர் பார்த்து வைங்க.
திமுகவின் முப்பெரும் விழா பவள விழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கலைஞர் கருணாநிதி உரையாற்றுவது போல தற்போது நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. கலைஞர் கருணாநிதியோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமர்ந்திருப்பது போல அங்கு காட்சிப்படுத்தப்பட்டது. கலைஞர் கருணாநிதி ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உரையாற்றும் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேடைக்கு வரும் காட்சிகளை பார்த்தோம். மனோகர் இங்க வா. ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்புதான் என்று கலைஞர் கருணாநிதி கூறியிருந்தவற்றை தற்போது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக தற்போது அவர் கூறுவது போன்று அவருடைய உரையை அமைத்திருந்தனர். திமுகவின் முப்பெரும் விழா பவள விழா தற்போது கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெரியார், அண்ணா ஆகியோருக்கு மரியாதை செலுத்தும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏஐ தொழில்நுட்பத்தில் கலைஞர் கருணாநிதி உரையாற்றுவது போல அவர்கள் அமைத்திருந்தனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது திமுகவின் பவள விழா தொடங்கி இருக்கிறது, விவரங்கள். திமுகவுடைய பவள விழா மற்றும் முப்பெரும் விழா நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் தொடங்கி இருக்கிறது. சற்று முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முப்பெரும் விழாவை மேடைக்கு வந்திருக்கிறார். தொண்டர்களை அவர் மேடையிலிருந்து கையெழுத்திக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். முன்பாக ஏஐ தொழில்நுட்பத்தில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பேசிய அந்த உரையை தற்பொழுது பார்த்திருப்போம். அதாவது அந்த உரையில முக்கியமாக இருவரும் அருகே இருக்கையில் அமர்ந்து பேசுவது போல் ஏஐ தொழில்நுட்பத்தில் அதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயார் செய்திருந்தார்கள். கலைஞர் கருணாநிதியுடைய உரையில் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 தான் திராவிட மாடல் இணைப்பிலேயே காத்திருங்க. ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கலைஞர் கருணாநிதி உரையாற்றியது போல அமைத்த அந்த காட்சியினை தற்போது பார்க்கலாம். அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு.க.ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புத்தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர், திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதையை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் பிள்ளை, ஓங்குக திராவிட மாடல். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு.க.ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புத்தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர், திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதையை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் பிள்ளை, ஓங்குக திராவிட மாடல்.
திமுகவின் பவள விழா தொடங்கி இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியோடு கலைஞர் கருணாநிதியின் உரையை சாத்தியமாக்கி இருக்கின்றனர். இதனை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.